ஹலோ காய்ஸ், திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, சென்னையில் இருக்கிற பல்லாவரம் சந்தையுடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இயர்லி மார்னிங்கே நான் கிளம்பிட்டேன். நம்மளுடைய சேனலோட ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா வின்டேஜ் ரேடியோ, டிவி, சிஆர்டி டிவி, அதாவது வின்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி பற்றின வீடியோ தான் இந்த சேனலில் வரும். ப்ளஸ் பழைய மொபைல்கள் அதெல்லாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறது, சர்வீஸு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் இந்த சேனலோடைய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இதுக்காக நான் ஒரு 5 o'clock நான் கிளம்பிட்டேன். 5:30 ஆகிடுச்சு. இப்போது சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். ஸ்டேஷனில் வண்டி போட்டுட்டு அப்படியே இங்கே சென்னை சேத்பட் ஸ்டேஷனில் வண்டி போட்டுட்டு அங்கேருந்து தான் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு போவேன். நான் நம்மளோட சேனல் நேம் உங்கள் டிவைஸ். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் வீடியோலாம் இதுக்கு மேலே நிறைய வரும், பாருங்கள். இப்போ அப்படியே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு புறா பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி வந்துன்னே இருந்தது. எப்போவுமே பறவைகள்லாம் கிட்டே இருந்தால் பயப்படும்ல, இது பார்த்திங்களா பயப்படவே இல்லை. அதை அப்படியே சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்க, இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. அப்படியே நம்ம ட்ரெயினில் கிளம்ப வேண்டியது தான். எப்போவுமே நீங்கள் கிளம்பும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் எக்ஸாக்டாக டுவர்ட்ஸ் நீங்கள் பீச்லேருந்து வரீங்க அப்படின்னா இங்கே திருசூலம் இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டு. பல்லாவரத்தில் போய் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் பின்னாடி இருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். திருசூலத்தில் இறங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ட்ராக்கில் போகும்போது ஆப்போசிட்டாக போங்க. அப்போ தான் எதிர்க்க ட்ரெயின் வர்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். பின்பக்கமாக நடந்து போகிறது சேஃப் கிடையாது. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது கிளைமேட்டு. வெயிலே தெரியல, மழை வருமோன்னு நினச்சேன். ஸோ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கடைங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து வச்சிட்ருக்குறாங்க எல்லாமே. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போகும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருந்தது. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்டேஜ் ரேடியோ ஒன்று மாட்டுச்சுங்க, பிலிப்ஸு. இந்த வரைக்கு பாருங்கள், இது ஓல்டு மாடலு. பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுருச்சு. இதை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட ரேட் பேசினேன். அவர் பார்த்திங்கன்னா இதை ஒரு 800 போல் சொல்லியிருந்தார். நான் கொஞ்சம் முடித்து இதை ஒரு 600க்கு வாங்கினேன். சரி, ஓகே, பரவாயில்ல, எதுவும் டேமேஜ் இல்லை, ஒரே ஒரு நாப் மட்டும் மிஸ்ஸிங், அந்த டியூனிங் நாப் மிஸ்ஸிங், பரவாயில்ல, ஓகே அப்படின்ட்டு நான் அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இது வாங்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதையும் நான் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை வாங்கிட்டு அப்படியே அந்த டேப் ரெக்கார்டு பார்த்துட்ருக்கேன். இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த டேப் ரெக்கார்டு. இது பிபிஎல் கம்பெனி. இது இந்த பிபிஎல்ன்ற பேர் இப்போலாம் நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்போல்லாம் அந்த காலத்தில் நிறைய டிவிகள், டேப் ரெக்கார்டெலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று இருந்துச்சு. நல்லா அது பிராண்டடாக இருந்தது. இருந்தாலும் நான் அதை வாங்கலை. அவர் இப்போ தான் கடையை செட் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். நிறைய டேப் ரெக்கார்டு, பழைய வின்டேஜ் ரேடியோ, பழைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு கடையில் பார்த்திங்கன்னா அந்த பழைய வால் ரேடியோ இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும் போது அது நல்லா டேமேஜ் ஆகுது. அதனால் நான் கிட்ட போகல. இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று இருந்துச்சு, பழைய பேனசோனிக் டிரான்சிஸ்டர். இதையும் நான் பார்த்தோன்னே சரி வாங்கிட்டேன். வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் அவரே சரி வாங்கிக்கப்போம் அப்படின்னாரு. வாங்கியாச்சு. இந்த கடையில் இந்த ஹோம் தேட்டரு அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி, ஓகே, அதே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் மானிட்டர் ஒன்று இருந்துச்சு. அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். அவர் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரியலப்பா அப்படின்னாரு. ஆனால் டேமேஜ் எதுவும் இல்லை, அது நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து வாங்கி போய் அதை நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது நிச்சயமாக ஒரு லக்கு தான். ஸோ நான் அப்படியே பார்த்துட்டேன். ஓகே, பார்த்து அப்படியே அடுத்த ஷாப்புக்கு வந்தேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸ் ஒரு விசிஆர் நினைக்கிறேன். அது ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, இருந்தாலும் அது சும்மா ஜஸ்ட் அப்படியே எடுத்து பார்த்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தேன். பக்கத்தில் சில ஹோம் தேட்டரு அதெல்லாம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் பார்த்தேன் அப்படியே வச்சுட்டேன். நான் ஒரு 6 மணி 6:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தேன். அப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம உள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்ட்டு அப்படியே போகும்போது என்னதான் அதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போனேன். நிறைய பொருள் இருக்குது கைஸ். இங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயமா பார்க்குற மாதிரி நமக்கு வந்து தெரியணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய பணம் போட்டு எதுவும் வாங்கக்கூடாது. இந்த ஒரு ஹரிக்கன் லேம்ப் ஒன்று பார்த்தேன், இது நல்லா புது கண்டிஷனில் இருந்தது. நான் இது வரைக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்ததில்லை. இது ரேட்டு கேட்டேன் அவர்கிட்ட. இது வந்து ஒரு 300 சொன்னார். 300க்கு வாங்கலாம், ஒருத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கிளாஸ் வருது பார்த்திங்களா, அந்த சிம்லி, அது வந்து ஒரிஜினல் கிடையாது. சும்மா லைட்டாக சாஞ்சாலே வந்து அது கீழே விழுந்து உடஞ்சிரும். கண்டிப்பாக ஒரிஜினல் வந்து நல்லா திக்காக இருக்கும். பட் இது வந்து அந்த கிளாஸ் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஆனால் 300க்கு இது வந்து வாங்கலாம், ஒர்த்து தான். சரி ஓகே, அதை நான் அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது இது. அடுத்த கடையில் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன சாமான் இருந்தது, அந்த விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் இருந்தது. எப்போதும் போல் அந்த டிவி சார்ஜரு, டிவி ரிமோட்டு, சீரீஸு அதெல்லாம் இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு நம்ம அப்படியே மூவ் பண்ணி போனோம். நிறைய திங்ஸ் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் பல்லாவரத்தில் வந்து மோஸ்ட்லி நம்ம வாங்கும் போது அது நிறைய லாஸும் ஆகும். அதுவும் வந்து நம்ம ஏற்றுக்கணும், சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது ஜஸ்ட் ஒரு நமக்கு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்கே அந்த பாத்திரங்கள்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க, அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பாத்திரங்கள்லாம் வாங்கும் போது நல்லா உத்து பார்த்து வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் சிஸ்டம் ஸ்பீக்கர். இது ஒரு சப்வூஃபரு 2.1. இது யாரும் சர்வீஸ் எதுவும் பண்ணலை, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. 600 சொன்னார். 600க்கு இது ஒர்த்து தான். இந்த கடையில் தான் அந்த டிரான்சிஸ்டர் வாங்கியிருந்தேன் நான். 600க்கு ஒர்த்து தான். பட் இருந்தாலும் நான் அதை வந்து வாங்கலை. எனக்கு வந்து கொஞ்சம் பழமையான பொருட்கள் வாங்கணும் இந்த வாட்டி அப்படின்ற ஒரு ஐடியாவிலே நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதையே தேடிட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாக. வந்தோடனே ஒரு அந்த ரேடியோ மாட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரொஜெக்டர், இது ஸ்லைட் ப்ரொஜெக்டரு. ஆனால் இதில் வந்து சில ஸ்பேர்ஸ் வந்து மிஸ்ஸிங். இதை வந்து நான் ரேட்டு கேட்டேன். நல்லா ஹெவி வெயிட்டுங்க, இது நல்லா ஹெவியாக இருந்தது. ப்ரோ இது எவ்வளோ பிரதர் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து 2500 என்னார். சரி 2500 அப்படியே ஓரங்கட்டி வச்சாச்சு. இது ஓகே. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடை, அந்த கடைக்கு போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்தது. இந்த வாட்டி இன்றைக்கி இந்த திங்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம தேடி வந்த அந்த விண்டேஜ் சம்மந்தமான திங்ஸ் வந்து ரொம்ப கம்மி. காருக்கு வர ஸ்பீக்கர் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பிம்பம் கிளாக் ஒன்று இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீபோர்டுங்க. இந்த வாட்டி எக்கச்சக்க கீபோர்டு இருந்தது. இந்த மியூசிக் லைனில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக இது அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஷாப்புக்கு போனேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனிகோ, இந்த டிவியை பார்த்தோன்னே வாங்கினோன்ட்டு நான் ஃபஸ்ட்டு போய் தூக்கிட்டேங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வந்து நான் 2 டிவி வாங்கியிருக்கேன். 2 டிவியில் ஒரு டிவி வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அது நல்லா ரெடி பண்ணி ஒருத்தருக்கு ஆக்சுவலாக நான் அதை சேல் பண்ணிட்டேன். இந்த டிவி நான் பை பண்ணியிருக்கிறேன். இது ஓடுதா என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம் அப்புறமா. அப்படியே பாருங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுற பாருங்கள். இது வந்து இந்த பழைய ட்ரில்லிங் மிஷின் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. மானிட்டர் இந்த வாட்டி நிறைய மானிட்டர் இருந்துச்சு. இந்த பழைய மானிட்டர் எவ்வளோன்னு கேட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees சொன்னார். சரி ஓகே, நம்ம ஜஸ்ட்டு ரேட்டுக்காக தான் அதை கேட்டோம்.
பழசு ஃபுல் செட்டோடு இருந்துச்சுன்னா நான் அந்த மானிட்டரு அப்படியே செட்டோடு வாங்கியிருப்பேன். ஆனால் இல்லை, இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கிற ஹோம் தேட்டர்லாம் வந்து ரேட் பேசி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கங்க, அது ரொம்ப நல்லது. இது யமகா, இதெல்லாம் வந்து புதுசு, ரொம்ப ரேட்டு இருக்கும். பட் ஆனால் ஏதாவது கண்டிப்பாக ஃபால்ட் இருக்கும். ஃபால்ட் இருந்ததால் தான் வந்து அது சந்தைக்கு வந்திருக்குது. நம்மளுக்கு அது வந்து ரெடி பண்ண நாலேஜ் இருந்தால் அது வாங்குறது பெஸ்ட். இது பாருங்கள், ரெக்கார்ட் கேசட். இது வந்து பார்த்திங்கன்னா 300 சொன்னார். 300ங்களா இது? சரி, ஓகே, அதை பார்த்து நம்ம அப்படியே வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் PS1 இருந்துச்சு. இது வாங்குறதுக்காக நான் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு அப்படியே டபுள் மைண்டாக இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஆக்சுவலாக கேஷ் எடுத்துகிட்டு வரல, என்னுடைய ஜிபே வந்து ஒர்க் ஆகலை. சரி, அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். இது ஒரு பழைய டிவி, சோனி டிவி. இந்த டிவி வந்து நல்ல ஒரு விண்டேஜ் டிவி. இது ஆக்சுவலாக பாருங்கள், அது வந்து 1300 சொன்னார். 1500 சொல்லி 1300 சொன்னார். இது அடுத்த கடை. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் அப்படியே வந்து கொச்சன்னு போட்டு வச்சுருக்குறாங்க நிறைய. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. சரி, அதனால் அப்படியே மூவ் பண்ணியாச்சு. ஓகே, பாருங்கள், இப்போ டைம் ஆக வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஒரு 7:30 தான் ஆகுது. பார்த்திங்கன்னா 7:30க்கெலாம் சரியான வெயில் அடிக்குது. 8 மணி 8:30 மணி வரைக்கும் தான் நான் மார்க்கெட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். செம்ம வெயிலாக இருக்குது இப்போவே. ஓகே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிடக்குன்னு பார்க்க முடியுமோ நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே வர வீடியோவில் வந்து நிறைய நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக நிதானமாக காட்டுறேன். இப்போ இவ்வளோ தான் காட்ட முடியுது. பாருங்கள், நிறைய ஹைஃபை ஸ்பீக்கர்ஸு, VCR அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு காஃபி மேக்கர். இந்த காஃபி மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. அது ஒரு 2 கிலோ கூட இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னார். பட் நான் அதை எடுத்து பார்த்தேன், ஆனால் வாங்கலை நான் அதை. பட் அது நல்ல ஒரு கலெக்டபிள் பீஸ் தான் அது. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து பழமையானது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இவர்கிட்ட வந்து நிறைய ஹைஃபை ஸ்பீக்கர்ஸு, டேப் ரெக்கார்டு, VCRஸ்லாம் இருக்குது. பாருங்கள், நிறைய பொருள் வரும் இவர்கிட்ட. நான் எப்போவுமே ரெகுலராக வாங்குவேன். இது ஒரு டேப் ரெக்கார்டு, பெட் டேப் ரெக்கார்டு. இதை வாங்கணுன்றதுக்காக இது பாதி தான் தெரிஞ்சது. உடனே போய் அந்த இதுலேருந்து கிளறி எடுத்துட்டேன். பார்த்தோம்னா அதில் இருக்கிற அந்த சுவிட்சஸ்ஸு நாபெலாம் இல்லை. சரி, அதனால இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஸ்பேர்லாம் தேடி அலையிறதுக்கு சரி அப்படியே நான் வச்சாச்சு. இதை வாங்கலை, ஜஸ்ட்டு வீடியோக்காக மட்டும் நான் காட்டினேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் காயினு, பழங்கால நோட்டு அதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி கார் ஸ்பீக்கர் நான் அதிகமாக பார்த்தேன் இன்றைக்கி. அப்புறம் 2 வைண்டிங் கிளாக் இருந்துச்சு, அலாரம் கிளாக்கு. நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் கிடைக்காது. நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. 2 கிளாக் இருந்துச்சு பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கினது இன்றைக்கி. இந்த பிலிப்ஸ் பெரிய ரேடியோ ஒன்று, நேஷ்னல் பேனசானிக் இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று, அப்புறம் இந்த ஆனிகோ அப்படி அந்த சின்ன CRT டிவி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த BPL டேப் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி வேலை செய்யுது, எப்படிலாம் அதை ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். இதை நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? இது ஆன் ஆகுமா ஆன் ஆகலைன்னு தெரில. என்ன கண்டிஷன் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அது எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு டிவைஸையும் வந்து நான் ரீஸ்டோரேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.